11 ஆதீனங்களை காலி பண்ணிட்டாங்க டிஎம்கே கவர்மெண்ட். சத்தியம் 11 ஆதீனங்களை காலி பண்ணிட்டாங்க. இப்ப 45 ஆதீனம் தான் இருக்கு. 11 கூட்டுங்க 56 ஆதீனம் இருந்தது. ஒருத்தர் சொன்னார் ஒண்ணுமே காண போச்சுன்னா சின்ன குட்டி ஆதீனம்னா எல்லா ஆதீனம் கிடையாது. ஆதீனங்கிறது சங்க காலத்தில் கூடிய 4 ஆதீனங்கள் பெருசு, பாண்டிச்சேரியில் ஒண்ணு மிச்சம் இடையில வந்துட்டு புது ஆதீனங்கள். அதான் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு சொத்துக்களை காப்பாற்றிட்டு. ஆனா அது 56 குறைச்சி 46 இந்த 4 வருஷத்துல குறைச்சிட்டாங்க சார். இன்னொன்னு இங்க ஒரு ஆள் இல்ல, இவங்க மாறி மாறி ஒருத்தர் இருக்கிறதுனால அவங்க உள்ள புந்து சட்டத்தை வச்சு செக்யூலருங்கிற பேர்ல கருவறையில போய் வேலை பார்க்கலாமா? நீங்க செக்யூலருங்கிறது கருவறை இல்ல, கருவறை ரிலீஜியஸ், இட் இஸ் ஆக்மேட்டிக். கருவறையில எத்தனை பூஜை நடத்துங்கிறது ஒரு ஸ்டூபிட் ஈவோ இஸ் டிசைடு. கேட்க ஆள் இல்லையே, எப்படி பண்ண முடியும்? உனக்கு லேண்ட் ரெவென்யூ எடுத்துட்டு வா, அதுதான் நீ உன்னுடைய வேலை. கோயிலுக்கு வெளியே தான் இருக்கணும். கோயிலுக்கு வெளியே இருந்துட்டு கோயிலுக்கு உள்ளே அலுவலை வச்சிருக்கான், வாடகை தர மாட்டேன். யாரா போடுறீங்களா? கோயிலுக்கு உள்ள எங்க கோயில் தான், எங்க கோயில் தானே. கோயிலுக்குள்ள ஈவோ ஆபீஸ் இருக்குல்ல, வாடகை கொடுக்கணுமா இல்லையா? எனக்கு என்ன சார், நீ தானே வரி போடுற, எனக்கு வாடகை கொடுக்கணும்ல. மடையா மதிப்பிற்குரிய மடையா ஏன் வாடகை தர மாட்டேங்க? கேட்க மாட்டேங்கிறீங்களே, ஏன் என்ன வர மாட்டேங்குது? கேள்வி கொஸ்டின் தான், பிளீஸ் கொஸ்டின் தான். வாடகை கொடுக்குமா இல்லையா சார்? எங்களுடைய உங்களுடைய நீங்களும் இன்று கிறிஸ்தவர்களை பத்தி நம்ம பேசுறதுக்கு நீங்க தகுதியே கிடையாது. முகலாயர்களை பத்தி பேசக்கூடாது. அவங்களும் நல்லா இருக்கட்டும். அவங்க மேல வரி போடணும்னு சொல்றது எண்ணமே இல்லை, அது போடக்கூடாது. வழிபாட்டு தாங்களுக்கு வரி போடவே கூடாது. எங்களுக்கு மட்டும் போடுறீங்க, என்ன அநியாயம்? இதுகளை எடுத்து கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்ல வாதாடுறதுக்கு வேண்டிய த பெஸ்ட் லாயர் இந்தியாவில் இந்துல இல்ல. சோசியாலஜின்னு ஒரு சமூக இயல்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, ஒரு இது இருக்கு. அதுல உள்ள போனீங்கன்னா பவர்ல எவன் இருக்கணும் மெஜாரிட்டி. ஆப்பிரிக்கால போனீங்கன்னா ஒரு ரேஸ் பவர்ல யார் கூட இருக்கிறாங்களோ தட் இஸ் கால்ட் மெஜாரிட்டி. ஆக்சஸ் டு பவர் இஸ் மெஜாரிட்டி. ஒரு சில சாதி கட்சிகள் இருக்கு, இத்தனோண்டு தான் இருக்கேன். அவன் பக்கத்து பவர்ல இருக்கிறனால ஆட்டி படைக்கிறான். தமிழ்நாட்டில் ராபரி பண்றான், அதை பண்றான், என்ன பண்றான், ஒன்னும் பண்ண முடியாது. பிகாஸ் பவருக்கு பக்கத்துல இருக்கு. தட் இஸ் கால்ட் மைனாரிட்டி மெஜாரிட்டி. இப்படிதான் பார்க்கணும். நியூமரிக்கலா எங்களை போய் பாத்தீங்கன்னா சார் எங்களுடைய கொடூரமான தப்புகளை நாங்க ஒத்துக்கிறோமே, ஒற்றுமை இல்ல. தொங்கி உடைஞ்சு பப்பா மரத்துன்னு சொல்லலையா, ஆலமரத்துல தொங்குற பப்பா மாதிரி நாங்க எல்லாம் ஒத்துமை இல்லை.